Hi everyone, welcome you all and hope you are all very good. Today we are going to see about the Philip Sidney as a critic. First of all, introduction about the author. Sir Philip Sidney was born in 1954. He was an English poet who was the most prominent figure of the Elizabethan age. And his most important works are Astrophil and Stella, The Defense of Poesy, which is also called as an apology of poetry. Then the third important work is The Countess of Pembroke's Arcadia. Attack on Poetry by Stephen Gosson. Stephen Gosson makes charges on poetry in his book School of Abuse. அதாவது Stephen Gosson அப்படிங்கிறவரு அவரோட School of Abuse அப்படிங்கிற bookல he makes 4 charges against poetry. Poetryக்கு against 4 charges சொல்றாரு. First one is poetry is the waste of time. Second one is poetry is the mother of lies. Third one is poetry is the nurse of abuse, and fourth one is Plato had rightly banished the poet from his ideal Commonwealth nation. இந்த 4 charges தான் ஸ்டீஃபன் காசன் அவரோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் புக்ல சொல்றாரு. ஸ்டீஃபன் காசனோட சார்ஜஸ்க்கு அகெயின்ஸ்டா ரிப்ளை கொடுக்கிற விதமா தான் பிலிப் சிட்னி அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படிங்கிற புக்கை எழுதினாரு. அண்ட் இங்க நெக்ஸ்ட் நம்ம பிலிப் சிட்னி என்னென்ன ரிப்ளைஸ் கொடுத்தாரு அப்படிங்கறத தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸ்டீஃபன் காசன் சொன்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆன பொயட்ரி இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம், பொயட்ரிங்க படிக்கிறதுனால நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்ன அந்த அட்டாக்காக இங்க சிட்னி என்ன ரிப்ளை கொடுக்கறாரு அப்படின்னா, as poetry is the source of knowledge and a civilizing force. பொயட்ரிங்கிறது தான் நம்ம நாலேஜ் வளர்றதுக்கும் நம்மள நாகரிகம், சிவிலைசிங் மீன்ஸ் நாகரிகப்படுத்துறதுக்கும் ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கு. தென் எந்த ஒரு லேர்னிங், சிட்னி சேஸ் தட் நோ லேர்னிங் இஸ் சோ குட் ஆஸ் த டீச்சர்ஸ் அண்ட் மூவ்ஸ் டு வர்ச்சு. எந்த ஒரு லேர்னிங்கா இருந்தாலும் அது நமக்கு வர்ச்சு மாரல் வேல்யூஸ டீச் பண்றதா இருந்தா அது சோ குட்டான விஷயங்கள் தான். தென் nothing can both teach and amuse as much as poetry does. Poetry பண்ற மாதிரி நம்மள டீச் பண்ணவும் செய்து at the same time நம்மள amuse, pleasure கொடுக்கவும் செய்யற ஒரு literary work of art இதுவரைக்கும் எதுவுமே இல்ல. So poetry is the best thing அப்படின்னு சிட்னி சொல்றாரு. Then even in the essay societies, அதாவது essays எழுதுற அந்த people கூட என்ன சொல்றாங்கன்னா, poetry was the main source of education. ஒரு எஜுகேஷனுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கிறது பொயட்ரி தான் சொல்றாங்க. Then even in the ancient Greek society they respected the poets. Ancient Greek societyல இருக்கிற classical literary people கூட பொயட்ஸ தான் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் பொயட்ஸ எப்பவுமே நம்ம வியந்து தான் பாக்குறோம். பொயட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டு பி லுக்ட் அப். நம்ம அவங்கள ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் தான் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். சோ பொயட்ரி இஸ் நாட் அ வேஸ்ட் ஆஃப் டைம்னு இங்க சிட்னி ஃபர்ஸ்ட் ரிப்ளையா கொடுக்கிறாரு. Then for the second charge Stephen Gosson என்ன சொன்னாரு, poetry is the mother of lies னு சொன்னாரு. அதாவது பொயட்ரிங்கிறது தான் பொய்களின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் காசன் சொன்னாரு. அதுக்கு சிட்னி கொடுக்கிற ரிப்ளை என்ன அப்படின்னா, டு த செகண்ட் சார்ஜ் சிட்னி ஆன்சர்ஸ் தட் poet does not lie. பொயட்ங்கிறவரு எப்பவுமே அவரு பொய் சொன்னது கிடையாது. பிகாஸ் he never affirms that his fiction is true and can never lie. அதாவது அவர் படைக்கிற அந்த படைப்பு, அந்த ஃபிக்ஷன், அந்த பொயட்ரியா இருந்துச்சுன்னா அது உண்மைன்னு அவர் என்னைக்குமே அஃபர்ம் பண்ணது கிடையாது. So that he never lie-னு சிட்னி சொல்றாரு. தென் poetic truth அப்படிங்கிறது it always are ideal and universal. அது யூனிவர்சலாவும் ஐடியலான ஒரு விஷயமாவும் இருக்கிறதுனால poetry cannot be a mother of lies-னு சிட்னி ஆணித்தரமா சொல்றாரு. ஸ்டீஃபன் காசன் தன்னோட தேர்ட் சார்ஜா என்ன சொல்றாருன்னா, பொயட்ரி இஸ் த நான் அபியூஸ்னு சொல்றாரு. அபியூஸ் அப்படிங்கிறது பேட் ஆர் டிஸ்ஹானஸ்ட் வே. அதாவது ஸ்டீஃபன் காசன் தேர்ட் சார்ஜ்ல பொயட்ரி அப்படிங்கிறது மக்களை தவறான பாதையில், நேர்மையற்ற பாதையில் வழி நடத்துதுன்னு சொல்றாரு. அதுக்கு சிட்னி என்ன ரிப்ளை கொடுக்கறாரு அப்படின்னா,
Sidney rejects that poetry is the source of abuse. Source of abuse அப்படிங்கிற விஷயத்தையே Sidney reject பண்றாரு. And according to him, it is the people who abuses poetry and not the vice versa. Only people தான் poetry-ய abuse பண்றாங்களே தவிர poetry என்னைக்கும் people-ல abuse பண்ணது கிடையாதுன்னு Sidney ஆணித்தரமா சொல்றாரு. And according to Sidney, abusers are more nursed by philosophy and history than by poetry. Only philosophy-லயும் history-லயும் தான் நிறைய abusing வந்து நடக்குது and poetry நிறைய abusing nurse பண்றது கிடையாது. And poetry brings light to knowledge. நம்மளோட knowledge-க்கு ஒளி கொடுக்கிற ஒரு source of energy-ஆ தான் poetry இருக்குதுன்னு Sidney சொல்றாரு. And fourth charge, Stephen Gosson என்ன சொல்றாருன்னா, Plato had rightly banished the poet from his ideal Commonwealth nation. அதாவது பிளேட்டோ அவரோட ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு வாக்ல poets எல்லாத்தையும் பேனிஷ் பண்ணணும்னு சொன்னாரு. சோ அத இங்க ஸ்டீஃபன் காசன் என்ன சொல்றாருன்னா, பிளேட்டோ had rightly banished the poet from his ideal Commonwealth nation சொல்றாரு. அதுக்கு சிட்னியோட ரிப்ளை என்ன இருக்குன்னா, Sidney views that Plato in his Republic wanted to banish the abuse poetry and not the poets. And Sidney என்ன சொல்றாருன்னா, only Plato அவரோட ரிபப்ளிக்ல முட்டாள்தனங்களை சொல்ற அபியூஸ் பண்ற poetries தான் வந்து பேனிஷ் பண்ணணும்னு நினைச்சாரே தவிர எந்த ஒரு poetsையும் பேனிஷ் பண்ணணும்னு நினைக்கல. Because he himself is a poet. அவரும் ஒரு poet and he himself was not free from poetry. அவர் ஒரு poet-ஆ இருக்கிறதுனால அவரால poetry விட்டு வெளியே வர முடியாது. So Plato never says that all the poets should be banished. எல்லா poetsையும் பேனிஷ் பண்ணணும்னு Plato சொன்னதே இல்ல. He called for banishing only those poets who are inferior and unable to instruct the children. அதாவது peopleக்கு childrenக்கு அத படிக்கிற ரீடருக்கு moral values டீச் பண்ண முடியாத poets மட்டும்தான் பேனிஷ் பண்ணணும்னு சொன்னாரு அப்படிங்கிற ரிப்ளைய இங்க சிட்னி கொடுக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது Sidney's view on art. அதாவது for Sidney, art is the imitation of nature but it is not slavish imitation as Plato views. அதாவது பிளேட்டோவை பொறுத்த அளவுக்கு இமிடேஷன் அப்படிங்கிறது காப்பீஸ் ஆஃப் காப்பீஸ் ட்வைஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ரியாலிட்டின்னு சொன்னாரு. பட் அக்கார்டிங் டு சிட்னி, இமிடேஷன் அப்படிங்கிறது நேச்சரை அப்படியே இமிடேட் பண்ணது அண்ட் மோர் கலர் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் சிட்னியோட வியூ ஆன் ஆர்ட். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நேச்சர் இஸ் டல், இன்கம்ப்ளீட் அண்ட் அக்லி and the artists who make full nature into golden color. நேச்சர்ங்கிறது நம்ம சாதாரண கண்களில் பார்க்கும்போது ரொம்ப டல்லாவும் இன்கம்ப்ளீட்டாவும் அக்லியாவும் தெரிகிற விஷயங்களை கூட ஆர்டிஸ்ட் த poet makes it into a golden color. அதை இன்னும் மெருகேத்துறது இந்த ஆர்டிஸ்ட் வேலைதான்னு சொல்றாரு. Sidney's apology for poetry is not only a reply to Gosson. Gossonக்காக ரிப்ளை எழுதுறதுக்காக மட்டும் சிட்னி இந்த apology for poetry எழுதல. அதையும் தாண்டி poetryயோட பெருமைகளை பத்தியும் poetryயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தியும் சொல்றதுக்காகவே எழுதியிருக்கிறாரு. And according to Sidney, poetry is superior by its charm. Poetry other form of writing விட தன்னோட அழகியலால poetry is superior அப்படின்னு சொல்றாரு. Then history by its universality. ஹிஸ்டரியை விடவும் poetry is superior by its universality. Universality means உலகத்தால் ஒப்பக்கூடிய கொள்கைகளையும் பிரின்சிபல்ஸையும் உலகத்துக்கு மக்களுக்கு சொல்றதுனால poetry is superior than history by its universality சொல்றாரு. Then science by its moral end. Moral, அதாவது moral values poetry teach பண்றதுனால சயின்ஸை விடவும் poetry is superior சொல்றாரு. And to law by its encouragement of human goodness, மனித நேயத்தையும் மனிதனுடைய நல்ல பண்புகளையும் என்கரேஜ் பண்றதுனால லாவை விடவும் poetry superiorனு சொல்றாரு. தென் அகைன் இவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜர்னல்ஸ் பத்தி பேசுறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்டரல் போயம். பாஸ்டரல் போயம் அப்படின்னா முல்லை பாட்டு அப்படின்னு அர்த்தம். அதாவது ரூரல் லைஃப் பத்தியும் அண்ட் ஆடு மேய்ப்பவர்களோட வாழ்க்கை வரலாறுகளை பத்தி
பத்தியும் பேசுறது தான் pastoral poem and it pleases by its comments on contemporary events and life in general. அதாவது இந்த pastoral poem ஜெனரலா காமன் மேனோட லைஃபையும் அவங்களோட ஈவென்ட்ஸ் கண்டெம்பரரி ஈவென்ட்ஸையும் பத்தி கமெண்ட் பண்றதுக்காகவும் ப்ளீஸ் பண்றதுக்காகவும் எழுதப்படுறது. Elegy pleases by its kindly pity for the weakness of mankind and the wretchedness of the world. Elegy அப்படிங்கிறது இரங்கற்பா, ஒரு மனிதரோட இறப்புக்காக வருத்தம் தெரிவிக்கும் விதமாக எழுதுற பொயட்ரியோட ஃபார்ம் தான் எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த எலிஜி எழுதுறது மூலமா நம்ம மனசுல இருக்கிற ஹியூமன் மேன்கைண்ட்ல இருக்கிற பிட்டினஸ், அந்த இரக்க குணங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் சட்டையர் அப்படிங்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். அதாவது ஃபூலி கேரக்டர்ஸ், ரொம்ப முட்டாள்தனமா இருக்கிற தேவையில்லாத காரியங்களை செய்யற கேரக்டர்ஸை ரிடிக்யூல் பண்றதுக்காக, நக்கல் பண்றதுக்காகவும் கிண்டல் பண்றதுக்காகவும் எழுதுறது தான் சட்டையர். அண்ட் காமெடி பை இட்ஸ் ridiculous imitation of the common errors of life. நம்ம அன்றாடம் வாழ்க்கையில நடக்கிற சிறு சிறு தவறுகளை, errors of life ரெடிக்யூல் பண்றதுக்காக அதை இமிட்டேட் பண்ணி எழுதுறது தான் காமெடி அப்படின்னு சிட்னி அவரோட வியூவை கொடுக்கிறாரு. Then tragedy பத்தி சொல்லும்போது tragedy pleases by its moving demonstration of the uncertainty of this world. இந்த உலகத்தோட நிலையற்ற தன்மை, uncertainty, நிலையற்ற தன்மையை பத்தி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு tragedy ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. Then lyric அப்படிங்கிறது யாரையோ புகழ்ந்து பாடுற பாட்டுன்னு அர்த்தம். So the lyric by it read price of all that is priceworthy. எதெல்லாம் புகழ முடியுமோ அதை புகழ்ந்து பேசுறது லிரிக் வேலையா இருக்கு. அண்ட் எபிக் அப்படின்னா காவியம் அப்படின்னு அர்த்தம். The epic by its representation of the loftiest truths in the loftiest manner. நம்ம மகாபாரதம் படிச்சிருக்கிறோம், that is epic. அதாவது உண்மை, மிகப்பெரிய உண்மையை மிகப்பெரிய மேனர்ஸ்ல சொல்றது தான் இந்த எப்பிக்கோட ஒரு சின்சியரான வேலையா இருக்குது. This is all about Sidney's view on art. நெக்ஸ்ட் பார்க்க போறது சிட்னிஸ் கிளாசிசம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸ். ரூல்ஸுக்கு சிட்னி எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாருன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சிட்னி attempts to apply the classical rules to English poetry. சிட்னி கிளாசிக்கல் ஏன்ஷியன் ரூல்ஸ் ஆன கிரீக் லாட்டின் ரூல்ஸை இங்கிலீஷ் பொயட்ரியில அட்டெம்ப்ட் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு நினைச்சாரு. அண்ட் he places his arguments on the basis of Plato, Aristotle and பிளேட்டோ என்ன சொன்னாரு? அவரு ஒரு லிட்டரரி it should teach the morality சொன்னாரு. and Aristotle a literary work should foster the virtue சொன்னாரு. and Horace என்ன சொன்னாரு? the function of literature is to teach and to instruct சொன்னாரு. so இந்த மூணு பேரோட தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி சிட்னி என்ன சொல்றாருன்னா, poetry is an art of imitation with an end to teach and delight. அதாவது poetry ஒரு இமிட்டேஷன் ஆர்ட் தான். அண்ட் அதோட எண்ட் ஆஃப் பர்பஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா டீச் பண்றதும் டிலைட் பண்றதுமா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் சிட்னி அகைன் எதை பத்தி சொல்றாருன்னா யூனிட்டிஸ் பத்தி பேசுறாரு. 3 யூனிட்டிஸ்னு சொல்ற டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இங்கிலீஷ் டிராமால அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிட்னி argues that a plot has to be confined to 24 hours and to a single place of action. அதாவது சிட்னியை பொறுத்த அளவுக்கு ஒரு கதை அப்படிங்கிறது 24 மணி நேரம் கொண்டதாகவும் ஒரே சிங்கிள் ஆக்ஷனை கொண்டதாகவும் இருக்கணும்னு சொல்றாரு. As for unity of action is concerned, only one set of events should be represented and it should arouse pity and fear. and ஒரே ஆக்ஷனை தான் அந்த இங்கிலீஷ் டிராமாவா அந்த பிளே வெளிக்கொண்டு வரணும். and அந்த ஒரே ஆக்ஷன் it should arouse pity and fear to the reader. படிக்கிற அந்த ரீடருக்கும் பார்க்கிற அந்த பார்வையாளருக்கும் மனசுல பிட்டியையும் ஃபியரையும் கொண்டு வர்ற ஒரு கதையத்தான் எழுதணும்னு சொல்றாரு. அண்ட் இவரு சொல்ற விதத்துல it should have an unhappy ending. கண்டிப்பா கதைக்கு unhappy ending-ஆ தான் இருக்கணும்னு சொல்றாரு. அண்ட் Sidney's whole critical outlook was affected by the absence of really good English plays till his time. and அவரோட காலகட்டத்துல
நிறைய இந்த மாதிரியான பிளேஸ், அதாவது 24 hours ஃபாலோ பண்ற மாதிரியும் சிங்கிள் ஆக்ஷனை ஃபாலோ பண்ற மாதிரியும் அண்ட் அந்த சிங்கிள் ஆக்ஷன் பிட்டியையும் ஃபியரையும் வர வைக்கிற மாதிரியும் அன்ஹாப்பி எண்டிங் இருக்கிற மாதிரியும் அவரோட டைம்ல எந்த ஒரு குட் இங்கிலீஷ் பிளேஸும் இல்லை அப்படின்னு சிட்னி உணர்றாரு. இது வரைக்கும் சிட்னியோட ரெஸ்பெக்ட் ஃபார் ரூல்ஸை பத்தி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிஸ் அட்வொகேசி ஆஃப் கிளாசிக்கல் மீட்டர்ஸ். அண்ட் சிட்னி பிரைசஸ் அன்ரைம் கிளாசிக்கல் வேர்சஸ், அதாவது சிட்னி அன்ரைமிக்கலா இருக்கிற கிளாசிக்கல் வேர்சஸை ரொம்பவே பிரைஸ் பண்றாரு. அண்ட் அக்கார்டிங் டு சிட்னி, ரைமிங் அண்ட் வேர்சிங் டு நாட் மேக் அ poet just like a long gown that does not make an advocate. அதாவது இங்க ஒரு சட்டைரிக்கலா என்ன சொல்றாருன்னா, கோட் போட்ட எல்லாருமே வக்கீல் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு வாக்கியம் படிச்சிருப்போம். அதே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை வச்சு எழுதினா மட்டும் அது பொயட்ரி ஆகாது. பொயட்ரி அப்படிங்கிறது இஸ் த பெஸ்ட் ஆஃப் மெமரி அண்ட் தட் இட் இஸ் ஒன்லி ஹேண்டில் ஆஃப் நாலேஜ். நம்மளோட அறிவை சோதிக்கிறதுக்காகவும் நம்மளோட அந்த மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் எழுதுறது தான் பொயட்ரி. அண்ட் இன் சிட்னிஸ் ஒப்பீனியன் தட் unrhymed classical meters fit for music and fit to compress diverse passion. அந்த unrhymed classical meters அப்படிங்கிறது மியூசிக், லிரிக்கல் போயம்ஸ்க்கு ரொம்பவே ஃபிட் ஆகும் சொல்றாரு. and rhymed English strikes a certain music to the ears and it gives delight. but ரைம்டு இங்கிலீஷ் வேர்சஸா இருந்தால் கூட அது நம்ம காதுகளுக்கு இனிமையாகவும் கேட்கறதுக்கு நமக்கு ரொம்பவே டிலைட்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. லாஸ்டா கன்க்ளூஷன், த வேல்யூ ஆஃப் கிரிட்டிசிசம் பத்தி பார்க்க போறோம். அண்ட் அக்கார்டிங் டு சிட்னி, poetry is an art of imitation for a specific purpose and it imitates to teach and delight and those who practice it are called makers or prophet. and சிட்னியை பொறுத்தளவுக்கு poetryங்கிறது ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இமிட்டேட் பண்ணி எழுதுறது அண்ட் ஃபார் அ ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக எழுதுறது. அண்ட் அப்படி ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக இமிட்டேட் பண்ணி எழுதுற poetry எல்லாமே இட் டீச் அண்ட் டிலைட் த ரீடர், டீச் பண்ணவும் செய்யும் அதே சமயம் டிலைட் பண்ணவும் செய்யும் சொல்றாரு. அண்ட் தோஸ் ஹூ பிராக்டிஸ் இட், தோஸ் ஹூ ரைட் poetry ஆர் கால்ட் அஸ் மேக்கர்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ்னு சொல்றாரு. அண்ட் while imitating nature, the poet makes things better than they are in nature. நேச்சர்ல சாதாரணமா இருக்கிற விஷயங்களை கூட poetryல poet ரொம்ப மெருகேற்றி அழகியலோட சொல்றாரு. அண்ட் ஒரு poet அப்படிங்கிறவங்க சாதாரண வேர்ல்டையும் கோல்டன் வேர்ல்டாகவும், சாதாரண லவ்வர்ஸையும் ட்ரூ லவ்வர்ஸ் ஆகவும், சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மோர் கான்ஸ்டன்ட் இணைப்பிரியாத தோழர்களாகவும், பிரேவர் வாரியர்ஸ் ஆகவும், மோர் எக்ஸலண்ட் மேன்ஸ் ஆகவும் இங்க படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பொயட்ரிங்கிறது ஜஸ்ட் அன் இமிட்டேஷன் மட்டும் கிடையாது. பொயட்ரி இஸ் அன் ஆர்ட் ஆஃப் இன்வென்ஷன் ஆர் கிரியேஷன். புதுசா உருவாக்குற ஒரு புதுமை படைக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தான் பொயட்ரின்னு சொல்லி முடிக்கிறாரு. Thank you so much for watching this video. Kindly subscribe the channel for further more updates.